காஞ்சிபுரம் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்திய திமுக கவுன்சிலர்கள் 33 பேர் சுற்றுலா சென்றுவிட்ட நிலையில் மாநகராட்சி கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, தற்போது 33 உறுப்பினர்களும் வெளியூர் சென்றுவிட்டனர், சுற்றுலா சென்றுவிட்டனர். இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றதா? என்ன விவரம்? காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 33 கவுன்சிலர்கள் நேரடியாக இது சம்பந்தமாக ஆணையர் செந்தில் முருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இதனையடுத்து இன்றைய தினம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் காலை சரியாக 10 மணி அளவிலே நடைபெற இருக்கிறது. இதற்கான காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வா தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாநகராட்சி அறிஞர் அண்ணா அரங்கத்தில் தான் இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக ஏராளமான போலீசார் தற்பொழுது இந்த அரங்கத்தை சுற்றி குவிக்கப்பட்டு இருப்பதையும் நாம் நேரடியாக காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த மாநகராட்சியை பொறுத்தமட்டில் 51 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். 41 கவுன்சிலர்கள் இந்த மகாலட்சுமிக்கு எதிராக வாக்கு அளித்தால் மட்டுமே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது வெற்றி பெறும். ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி கமிஷனர் செந்தில் முருகன் நேற்றைய தினமே இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வுகளை மேற்கொண்டார். 51 கவுன்சிலர்களில் 33 பேர் திமுகவை சேர்ந்தவர்கள், 9 கவுன்சிலர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள், 5 சுயேட்சைகள், 2 பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள், 1 பாஜக, 1 காங்கிரஸ் உள்ளிட்ட 51 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். மேயருக்கு எதிராக 33 கவுன்சிலர்கள் தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற நிலையில் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை திமுக கையில் எடுத்து அமைச்சர் KN நேரு, அன்பகம் கலை மற்றும் மாவட்ட செயலாளர் சுந்தர் உள்ளிட்டோர் இதனை சமாதானம் செய்ய முற்பட்டனர். ஆனால் சமாதானம் என்பது ஆகவில்லை. தொடர்ச்சி இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் அந்த ECR பங்களா சொகுசு விடுதியில் 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் சுற்றுலா சென்று விட்டார்கள். இவர்கள் இன்றைய தினம் நடைபெறும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு என்பது தோல்வியில் தான் நிறைவடையும் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் இங்கு வரக்கூடிய அந்த கவுன்சிலர்கள் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் மேயராக இருந்த மகாலட்சுமி அவருடைய கணவர் யுவராஜின் செயல்பாடுகள் அதிகமாக நேரடியாக தலையிட்டல் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைந்தது. மேலும் அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை அதிமுக கவுன்சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறக்கூடாது என்ற ஒரு மனுவையும் தாக்கல் செய்து அது ரத்து செய்யப்பட்டது, தள்ளுபடியானது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை பொறுத்தளவு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய அந்த 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொள்வதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக கவுன்சிலர்களும் உட்பட அடங்குவார்கள். இதனால் இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு தகவல்கள் தெரிவிக்கிறது. இருந்தாலும் இதற்கான ஏற்பாடுகளை கமிஷனர் செந்தில் முருகன் தலைமையில் அனைத்து விதமான முழுமையாக பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. பாலா, காஞ்சிபுரம் மேயருக்கு எதிராக இன்று கொண்டு வரப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் பெரும்பாலும் தோல்வியில்தான் முடியும் என கள சூழல் இருப்பதாக தெரிவித்தீர்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.